ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாயந்தரம் மாடியில் உட்காந்துட்ருந்தோம். நானே என் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து மாடியில் உட்காந்துட்ருக்கும்போது இந்த மல்லி செடியை பார்த்தோம். பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப நாளாக பூ பூக்கல. இப்போ தான் நிறைய செடி ஃபுல்லாக மொட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மா பறிச்சுட்டு இருந்தாங்க. சரி, தான் வீடியோ எடுத்து போகலான்னு உங்களுக்கு அதை வீடியோ காமிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்தோம். அவங்க கையில் வந்து பூ பறித்து எனக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பூ பறிச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த பக்கம்லாம் நிறைய மொட்டு விட்டுருந்தது. அதில் சில பூச்சி வந்தது. அதான் அவங்க உடச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு செடியில் ஒரு கிளையில வந்து 2 கிளையை அவங்க உடச்சி விட்ட இடத்துல துளுத்து வந்திருந்தது. அதையும் எனக்கு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம்லாம் இதை விட நிறையவே மொட்டு இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வீடியோவில் வரும் பாருங்கள். இந்த பக்கம் நான் எடுத்தேன். அந்த சைடும் இது ஒரு செடி தான். இது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது செடி இருந்ததுன்னா, நம்ம வீட்டில் நம்ம வந்து காய் வெட்டுறோம்ல, அது வேஸ்டேஜ்லாம் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பூச்செடினாலும் சரி, காய் செடி எதுனாலும் சரி, அதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். செடியும் நல்லா வளரும். அது நான் அப்படி தான் செய்கிறேன். இந்த செடி வந்து ரொம்ப நாளாக பூக்களை பார்த்துக்கோங்க. வீட்டில் வளர்கிற வீட்டில் நம்ம வந்து சமைக்கிற இந்த காய் இதெல்லாம் மிக்ஸியில் அரைச்சி அதில் ஊற்றிருந்தோம். தண்ணியெல்லாம் ரெகுலராக ஊற்றுறது தான். பக்கத்தில் அதெல்லாம் வந்து கொத்தமல்லிலாம் போட்டிருந்தோம். அது இன்னொரு வீடியோ நான் அப்புறம் எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதான் இந்த செடிக்கு இதை வந்து காமிக்கலாம்னு நினச்சேன். அதை போட்டு தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்துருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பூ பூத்து. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.